உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த மாலை வேளையிலே நான் உங்களோடு இருப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது ஆண்டவருடைய ஒரு பரிபூர்ண சித்தம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு நான் துதியும் ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக சுருக்கமாக என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் நடுவில் வைக்கப் போகிறேன். பாளையங்கோட்டையில் இருக்கிற பிஷப் சார்ஜன்ட் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் என்கிற அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் நான் ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். 1992ஆம் ஆண்டு வரை நான் அதிலே ஆசிரியராக இருந்தேன். ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தமான ஊழியத்திற்கென்று என்னை அழைத்தார். அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் போராடி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நான் நன்றாக படித்திருக்கிறேன், நல்ல அரசாங்க வேலை இருக்கிறது, ஆகவே நான் ஊழியத்திற்கு வரக்கூடாது என்று ஆண்டவரோடு நான் போராடி கொண்டிருந்தேன். அநேக நேரங்களில் நாமும் அப்படித்தானே செய்கிறோம். ஆண்டவருக்கே புத்தி சொல்லுகிற புத்திமான்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து என்னோடு கூட பேசினார். பேசும்போதெல்லாம் சொன்னேன், ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன். ஏனென்றால் ஊழியம் என்பது ரொம்ப கஷ்டமானது என்று எனக்கு தெரியும். ஊழியத்தில் நான் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆகவே நான் ஊழியத்திற்கு வரமாட்டேன் என்று ஆண்டவரோடு நான் போராடி கொண்டிருந்தேன். அதே ஆண்டு ஒரு பயங்கரமான வியாதியினாலே நான் பாதிக்கப்பட்டேன். மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ் என்கிற அந்த வியாதியினாலே நான் பாதிக்கப்பட்டேன். நாகர்கோயிலில் இருக்கிற பென்சான் ஹாஸ்பிட்டல் என்கிற ஒரு பெரிய மருத்துவமனையை கொண்டு என்னை சேர்த்தார்கள். எல்லா டாக்டர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள். ஒரு பயங்கரமான ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷனிலே நான் இருந்தேன். மருத்துவர்கள் என் உறவினர்களோடு கூட பேசுவார்கள். ஆனால் அதை கேட்பேன், ஏதோ நடக்க போகிறது எனக்கு என்று நான் நினைத்துக் கொள்வேன். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே மறுபடியும் நான் இடத்துல ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, நான் பிறந்ததிலே கிறிஸ்தவன், தலைமுறையாக நான் ஒரு கிறிஸ்தவன். நீர் அற்புதம் செய்கிறீர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வேதத்திலே வாசித்திருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க எனக்கு சுகத்தை கொடுத்தீங்கன்னா, என்னை உயிரோடு என்னை காப்பாற்றீங்கன்னா, நான் ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு உங்களுடைய பரிசுத்தமான ஊழியத்துக்கு வருவேன் என்று நான் பொருத்தனை செய்கிறேன். 1000 பேர் 1000 சொல்றாங்க, அவருக்கு அற்புதம் இல்லை, அற்புதம்லாம் பொய் அப்படிங்கிறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிற நான் சொல்கிறேன், என் ஆண்டவரின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். அந்த மருத்துவமனையை கடந்து வந்து என் சரீரத்தை என் பரிசுத்த தெய்வம் என்னை தொட்டார். அன்றைக்கு நான் பொருத்தனை செய்தேன், இனி நான் ஆசிரியர் வேலைக்கு போக மாட்டேன் என்று பொருத்தனை செய்தேன். அந்த வேலையை நான் ராஜினாமா செய்தேன். அந்த வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு மதுரையில் இருக்கிற அரசரணி என்று சொல்கிற தமிழ்நாடு இறையியல் கல்லூரி, டிடிஎஸ் என்று சொல்வார்களே, அந்த கல்லூரியில் போய் நான் படித்தேன். அதிலே படித்து முடித்துவிட்டு கல்கத்தாவில் இருக்கிற ஷெராப்பூர் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய டாக்டரேட் பட்டத்தை படிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஏனென்றால் நான் ஏன் படித்தேன் என்றால், ஒருவேளை நான் நன்றாக படித்தவன் தான், ஏன் இந்த இறையிலே நான் படிக்க வேண்டும் என்றால், சாதாரண ஒரு காரியத்துக்கே படிக்கிறார்கள். அப்படியானால் வேதத்தை படித்தால் தான் ஆண்டவருக்கு சரியாக ஊழியம் செய்ய முடியும் என்கிற அந்த நோக்கத்தினால் தான் அந்த ஷெராப்பூர் பல்கலைக்கழகத்திலே போய் கல்கத்தாவிலே போய் என்னுடைய பட்டப்படிப்பை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். என் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு பாரத்தை வைத்தார். கிறிஸ்துவை அறியாத ஒரு கூட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் சாகிறார்கள். ஒரே ஒரு பிளேக் செல்வகுமாராலே உலகமெல்லாம் ஓடி ஓடி அலைந்தாலும் கிறிஸ்துவை சொல்ல முடியாது.
ஆகவே நம்மை போல ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்கிற பாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனாலே நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் 4 மாணவர்கள் 2 ஆசிரியர்களோடு ஒரு வேதாகம கல்லூரி நாங்கள் ஆரம்பித்தோம். எங்களுடைய நோக்கம் கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும், அலையலையாய் எழும்ப வேண்டும். கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் ஒருவனும் கிறிஸ்துவை நான் அறியவில்லை என்று சொல்லக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு 3 நோக்கத்தை கற்றுக் கொடுத்தார். டீச், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவனுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் எப்படி அறிந்து கொள்வான்? 2வது டெஸ்டிமனி. இன்றைக்கு அநேக ஊழியர்களை பார்க்கிறோம். They are the preachers in the pulpit, not in the life. இங்க ரொம்ப பிரசங்கம் பண்ணிடலாம், இயேசு நல்லவர்னு சொல்லிடலாம். ஆனா எங்க வீட்டுல என் மனைவிட்ட கேட்கணும், என் மகாட்ட கேட்கணும், உங்க அப்பா எப்படின்னு கேட்கணும். என் மனைவி என்ன பார்த்து, உம்முடைய அடியானாகிய என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் என்று அவ சொன்னாங்க, நான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆகவே இன்னைக்கு நிறைய ஊழியர்களை பார்க்கிறோம், ஃபுல்ஃபிட் ஊழியர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவரே அவர்களை சாட்சி உள்ளவர்களாய் மாற்றங்களுக்கு பலன் தாரும். சாட்சியா இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதும் சாட்சியாக இருப்பீர்கள். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. ஆகவே எங்கள் கல்லூரியில நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கிறோம். 3வது டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு மாறுதலை கர்த்தர் உருவாக்க வேண்டும். ஒரு ரேனியஸ் ஐயர் இந்த எங்க தேசத்துக்கு வந்தார், ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கினார். ஒரு மர்காஷியஸ் வந்தார், காலராவிலே செத்து மடிந்து கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர்களை தூக்கி எடுத்தார். ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு சர்ச்சை அவரால் கட்டப்பட்டது. இன்றைக்கும் நாசரேத்தில ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்களர் வந்தார், மார்த்தாண்டத்தை அசைத்தார். அப்படியானால் ஏதோ ஊழியக்காரனாக பிறந்தோம், சாப்பிட்டோம், வாழ்த்தோம், செத்தேன்னு இருக்கக்கூடாது. அவர்கள் இந்த தேசத்தில் ஏதாவது ஒரு மாறுதலை உருவாக்க வேண்டும். இந்த 3 நோக்கத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகம கல்லூரியை என் கையிலே கொடுத்திருக்கிறார். எனக்கு பாரங்கள் நிறைய உண்டு, கண்ணீர்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் கவலைகள் வரும்போதெல்லாம் அதை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன். எங்கள் வேதாகம கல்லூரிக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய தேவைகள் உண்டு, இன்னும் நிறைய பாடங்கள் உண்டு. எல்லாவற்றையும் பரிசுத்த தேவனுடைய பாதத்தில் வைக்கிறேன். ஒன்றே நாங்கள் படித்திருக்கிறேன். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருடைய பாதத்தில் வைப்போமானால் பரிசுத்த ஆண்டவர் வெளியரங்கமாய் நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்காகவும் என் மனைவிக்காகவும் என்னுடைய வேதாகம கல்லூரியினுடைய ஆசிரியர்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த பரிசுத்த தெய்வத்தை நான் துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவான ஒரு நேரம் தான். அந்த நேரத்தில் எனக்கு என் மனதில் இருக்கிற பாரங்களை உங்கள் நடுவில் ஊற்றிவிட்டு நான் கீழே இறங்க போகிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 11ஆவது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அவர்கள் ஏற்றிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிடம் பரலோகத்திற்கு ஏறி போனான். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பழைய பாட்டிலே உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட 2 பேரை வேதத்தில் எழுதியிருக்கிறார். உயிரோடு அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனார்களாம். ஏன் ஆண்டவர் இவர்களை ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறார்?
நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்துக்கு போகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை அழிவுக்கென்று வைத்திருக்கிறார். அக்னியினால், கந்தகத்தினால் இந்த உலகத்தை அழிக்க போறார். நம்ம ரொம்ப சம்பாதிக்கலாம், ரொம்ப படிச்சிருக்கலாம், எது வேண்டுமானாலும் எப்படியும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இந்த உலகம் நிச்சயமாகவே அழிய போகிறது. அதற்கு 3 காரியங்களை சொல்கிறார்கள். ஒன்று, இந்த உலகம் அக்கினியினாலே அழிக்கப்பட போகிறது என்பதற்கு அறிவியல் அறிஞர்கள் 3 காரியத்தை சொல்கிறார்கள். நம்பர் 1, இந்த பூமியினுடைய நடுவிலே மெக்மா என்ற ஒரு எரி குழம்பு இருக்கிறது. பூமியினுடைய நடு மையத்திலே மெக்மா என்கிற ஒரு எரி குழம்பு இருக்கிறது. அது எரிந்து கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டையில வெளியே வரும் பொழுதுதான் அதற்கு பெயர் எரிமலை என்று பெயர். ஆண்டவர் அக்கினியை இந்த பூமியினுடைய நடுவிலே வைத்திருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர், என் பரிசுத்த ஆண்டவர் இந்த பூமியை பார்த்து சொல்வார், ஓ ஃபயர், கம் அவுட் ஃப்ரம் யுவர் பிளேஸ். உன் இடத்துல இருந்து வெளியே வந்துடா அப்படிம்பார். வேற இன்னொரு அக்கினி வர வேண்டியதில்லை. இந்த பூமியை போல பல பூமிகளை அழிப்பதற்கு அந்த மெகுமா என்கிற எரி குழம்பை போடுவான். ஆண்டவர் அக்கினியினாலே அழிக்க போகிறார். இரண்டாவது, அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் பூமியினுடைய படத்தை எடுத்து பார்த்தால் 3 பகுதி தண்ணீரினால் நிரம்பி இருக்கிறது, ஒரு பகுதி நிலப்பரப்பினால் நிரம்பி இருக்கிறது. 3 பகுதி, 3இல் 1 பகுதி தான் நிலமாயிருக்கிறது, மீதி எல்லாம் தண்ணீராக இருக்கிறது. தண்ணீருடைய மூலக்கூறு வாய்ப்பாடு எல்லாருக்கும் தெரியும், H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஹைட்ரஜனுடைய தன்மை என்ன? வெடிக்கிற தன்மை உடையது. ஆக்சிஜனுடைய எரித்தன்மை என்ன? எரிகிறதற்கு தூண்டுகிற ஒரு தன்மை உடையது. அப்ப எரிகிற தன்மை உடையதையும் வெடிக்கிற தன்மை உடையதையும் ஆண்டவர் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறார். எப்படி சிங்கத்தையும் ஆட்டுக்குட்டியையும் அந்த பேழையில ஒன்னா உட்கார வச்சுட்டு 2 பேரும் கடிக்க கூடாது, அமைதியா இருக்கணும் என்ன அப்படின்னு ஆண்டவர் சொன்னது போல, இந்த வெடிக்கிற ஒரு ஹைட்ரஜனையும் எரிகிறதற்கு தூண்டுகிற ஒரு ஆக்சிஜனையும் ஒன்றாக தெய்வம் வச்சிருக்கிறார். The day will come, on that day I will command you. அவ்வளவுதான், உன் புத்தியை காட்டுகிறது. வேற ஒண்ணும் வெடிக்கிறது, வேற ஒண்ணுமே வர வேண்டாம். இந்த அக்னினாலே இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு இன்னொரு அக்னியை போட வேண்டாம். இந்து மகா சமுத்திரம் அப்படியே எரிய ஆரம்பிச்சோம். அரபிக்கடல் எரிய ஆரம்பித்துள்ளது. ஆகவே இன்றைக்கு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த தண்ணீரை ஒரு நாள் தீப்பிடிக்கலாம் என்று சொல்கிறார்கள். 3வது, இந்த உலகம் அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அழியும் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு தேசமும் போட்டி போட்டுக்கொண்டு அணு ஆயுதத்தை செய்கிறார்கள். வடகொரியா சொல்றான், so we are going to increase our atomic bomb என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான், நான் இதை இன்க்ரீஸ் பண்ண போறேன் என்கிறார். குண்டு தயாரிக்கிறது பெரிய காரியம் இல்லை, அதை பிரிசர்வ் பண்றதாங்க பெரிய கஷ்டம். ஒவ்வொரு தேசங்களும் மண்டையை போட்டு பீத்துக் கொள்வது எதற்காக? குண்டு தயாரிக்கிறது பெரிய காரியம் அல்ல, அதை டெஸ்ட் பண்றது பெரிய காரியம் அல்ல. அதை எப்படி பிரிசர்வ் பண்றது, வெடிக்காம எப்படி வைக்கிறது? ஒரு பை சான்ஸ் ஏதோ ஒரு தவறுல வெடிச்சுட்டு வச்சுக்கோங்க, எல்லாம் சேர்ந்து வெடிக்க ஆரம்பிச்சோம். இந்த பூமியை போல 25 பூமியை அடிக்கிறது இப்பவே கொண்டு போதும். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். ஆண்டவர் நிரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவனா இருப்பாயானால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு விசுவாசியா இருப்போமானால், பேருக்கு வருகிறோம், ஓ I am so and so, I am an educated man என்று சொல்லுவோமானால், வரும்போது ஒரு நாள் தப்பிச்சிட முடியாது.
நான் உங்களோடு பேச போகிற காரியம், அவன் எழுந்தருளி போகிறதை போல நாமும் அந்த ஆண்டவருடைய வருகைக்கு போக வேண்டும் என்றால், வேதம் சொல்கிறது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களா. நல்லா குடிச்சிட்டு செத்துருப்பான். இவர் கர்த்தருக்குள் மரித்தார்னு கல்லறையில் எழுதினா போதாது, கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நானும், உயிரோடு இருக்கிற நானும் அவர் எழுதிக் கொண்டு போகும்படியாக போக வேண்டுமா? அப்படி போகணும்னா உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய 4 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த அருமையான எலியா 4 இடங்களை கடந்து வருகிறார். When he come to the 4th place, 4வது இடத்துக்கு வந்தபோது சுழல் காற்று அவனை அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டான். நாம் இதை ஆவிக்குரிய காரியத்தோடு நான் உங்களுக்கு ஒப்பிட்டு பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவது அவன் வந்த ஒரு முதலாவது வந்த இடத்தை முதல் அனுபவத்தோடு உங்களோடு ஒப்பிடும்படியாக விரும்புகிறேன். வேதத்தை திருப்பி பாருங்கள். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். எந்த இடத்துக்கு அவன் வருகிறான் வாசிங்கள். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார். கில்கால் என்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கில்கால் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர வேண்டிய முதல் அனுபவம். This is the first place that we have to come and pass this place. இந்த இடத்தை நாம் நிச்சயமாகவே கடக்க வேண்டும். கில்கால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வீல் அப்படின்னு அர்த்தம். வீல் தமிழ் வேத புத்தகத்திலே திரிகை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு குயவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டு போகிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அழகான ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு அருமையான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். வாசிப்பீர்களா? அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். He is making the part upon the wheel. ஒரு பெரிய வீல்ல வைத்து ஒரு அழகான ஒரு பாத்திரத்தை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய ஆண்டவர் ஒரு குயவனுடைய கரத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களை நல்ல ஒரு விசுவாசியா வணங்கி கொள்ளும்படியா கர்த்தர் உங்க அம்மாவுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார், உங்க அப்பாவுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார், உங்க புருஷனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார், உங்க பாஸ்டர் கையில கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே உங்களை நல்ல ஒரு அழகான மண்பாண்டமா விலையேறப்பட்ட ஒரு இடத்துல வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமா he is making you உங்களை செய்து கொண்டிருக்கிறார். நானும் குயவனை பார்த்திருக்கிறேன். இந்த குயவன் செய்கிற மண்பாண்டங்களை பார்த்திருக்கிறேன். அதை செய்ததுக்கு முன்னால அடிக்கிற அடி இருக்கு பாருங்க அந்த மண்ணுக்கு. நான் கூட சொல்றேன், வாய் இருந்து அழுதுருங்க, வாய் இருந்து அழுது. காலை வைத்து மிதிக்கிறான், கையை வைத்து அப்படியே அடிக்கிறான், மறுபடியும் பிசைக்கிறான், காலை வைத்து மிதிக்கிறான். என் அன்புக்குரிய பரிசுத்தவான்களே, தேவ கரத்துல உங்களை வணைகிறதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால் ஒரு மகிமையான பாத்திரமா இருக்க முடியாது. நான் அடிக்கடி நாளிடத்துல ஜெபம் பண்ணேன், உங்க விருப்பம் போல என்னை அடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, உங்க விருப்பம் போல என்னை நடத்துங்க ஆண்டவரே, உங்க சித்தம் போல என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே, எங்கெல்லாம் என்னை கரெக்ட் பண்ண வேண்டுமோ கரெக்ட் மீ ஃபாதர், எங்கெல்லாம் என்னை நடத்த வேண்டுமோ நடத்துங்கப்பா. என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது ராஜா.
என்னுடைய வாழ்க்கை உம்முடைய பரிசுத்த கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சில நேரங்களிலே கஷ்டமாய் தோன்றலாம். என் ஆசிரியர்களை நான் ராஜிடமா செய்யும்போது அழுதுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளவு நல்ல படிப்பு கொடுத்தீங்க, நல்ல அரசாங்க வேலையை ஏன் கொடுத்தீங்க ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்தீங்க ஆண்டவரே, அழுதுக்கிறேன். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை அடித்து அடித்து நல்ல ஒரு பாண்டமாக நம்மை வாணிக்கிறார். ஏமி கார்மைக்கேல் ஒரு பெரிய ஒரு ராயல் குடும்பத்திலே பிறந்தவர்கள். திருநெல்வேலி மாவட்டத்திலே டோனாவூரிலே ஒரு சாதாரண ஒரு முள் நிறைந்த ஒரு பட்டிக்காட்டில் வந்தவர்கள் தங்கினார்கள். 40 வருஷம் ஒன்றும் செய்தாங்க. ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரன் அந்த மலையில இருந்தான். அவனுடைய பேர் செம்புலிங்கம். பயங்கரமான கொள்ளைக்காரன். ராத்திரி அவனை சந்திக்கிறதுக்காக போவாங்க. குதிரையில போயிட்டு வரும்போது குதிரையில கீழே விழுந்து விட்டார்கள். ஏறத்தாழ 15-20 வருஷம் அந்த படுக்கையில் இருந்தார்கள். ஆண்டவரை பார்த்து அழுதானா, ஆண்டவரே, இங்கிலாந்து தேசத்தில் நான் நன்றாக வாழ்ந்திருக்கலாமே, ஒரு ராயல் குடும்பத்தில் நான் பிறந்தவன் நன்றாக இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி அடித்தீர்களப்பா, ஏன் என் கால்கள் உடைய வேண்டும்? ஆண்டவர் சொன்னாராம், எமிமா, நீ இன்னும் சுத்த பொன்னாய் விளங்கும்படிக்குத்தான் இந்த பாடுகள், இந்த கஷ்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள் வழியாக, நெருக்கங்களின் வழியாக, பலவிதமான சோதனைகளின் வழியாக நம்முடைய பரிசுத்த தெய்வம் நம்மை பரிசுத்தமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாடு வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருகளை வைத்து ஆண்டவர் உங்களை திரிக்கும் போது, பலவிதமான பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்களின் வழியாக ஆண்டவர் உங்களை நடத்தும் போது கலங்காதிருங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னும் நான் எதையாவது உமக்காய் செய்யத்தக்கதாக என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்கள். என் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பொன்னாக தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக நீங்களும் நானும் கட்டாயம் இருப்பீர்கள். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் ஒரு கில்காலிலே கொண்டு வருகிறார். அந்த கில்காலின் அனுபவம், பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் நடுவிலே ஆண்டவர் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது காரியத்துக்குள்ளே வரலாம். வாசிங்கள் பார்க்கலாம். இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு மனிதன் காணப்படுவதற்கு இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு அனுபவம் பெத்தேலின் அனுபவம். பேத் பேத் என்றால் எபிரேய பாஷையிலே வீடு என்ற அர்த்தம். பேத். ஏல் என்றால் கடவுள் அல்லது ஆண்டவர் என்ற அர்த்தம். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னாரே ஆண்டவர். ஏலி. எலோகிம் என்றால் புளூரல், ஏல் என்றால் சிங்குலர். பேத் என்றால் வீடு என்ற அர்த்தம். பேத் ஏல், பேத் ஏல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய வீடு. யாக்கோபு தன் தகப்பனிடத்திலே சண்டை போட்டுவிட்டு, தன் தாயினிடத்திலே சண்டை போட்டுவிட்டு தன்னுடைய மாமன் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். வழியிலே
அந்த காட்டிலே ஒரு கல்லை எடுத்து தலைக்கு மாட்டிலே வைத்து படுத்துக் கொண்டார். என்னடா செய்ய போறேன், வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்? ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவனிக்க வேண்டும். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குவர்களும் இருக்கிறார்கள். அவன் சொல்றான், இது கர்த்தருடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல. அப்போ கர்த்தருடைய வீட்டு, சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய வீட்டை ஒரு ஏணியோடு கர்த்தருடைய ஆவியானவர் ஒப்பிடுகிறார். ஏணி எதற்கு பயன்படுது? மேல ஏறதுக்கு பயன்படுது. இந்த திருச்சபை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது நீங்க ஆவிக்குரிய காரியத்தில் வளருகிறதாக இருக்க வேண்டும். 5 வருஷத்துக்கு முன்னால சிஸ்டர் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. இப்ப 5வது வருஷமா உட்கார்ந்துருக்கீங்க. Do you have any progress? Spiritual progress? உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்துல என்ன மட்டும் வளர்ந்துருக்கிற? அசையாத இருக்கிற சீயோன் மலை போல இருக்கணும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோமா? உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்கிறதா? என் மகளை கொண்டு 1ஆவது ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். 10வது வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். 10வது வந்த பிறகும் 1 + 1 is equal to 2. 10 வயசுல சொல்லிட்டு இருந்தாங்க. mentally retarded ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தோம். Are you in the same level? Do you have any progress in your spiritual life? ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. முன்னால விட இப்போ நீ என்ன ஜெபிக்கிறீர்கள்? முன்னால விட வேதத்தை நீங்கள் எப்படி வாசிக்கிறீர்கள்? ஒரு அமெரிக்கால வந்து பாஸ்டர் என்னடா அப்படி போட்டு பேசுறாங்க நினைக்கிறாங்க. நான் சொல்ல வேண்டிய பாரத்தை நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். ஒருவேளை நான் இதை பேசாமல் சென்றால் என் ஆண்டவர் என்னிடத்திலே கணக்கு கேட்பார். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருக்கிறார்கள். அவன் காலையிலே எழும்பி அவன் சொல்றான், இது கர்த்தருடைய வீடு அல்லாமல் வேற அல்ல என்று கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அந்த கல்லிலே வார்த்து, ஆண்டவர் என்னை மறுபடியும் இங்கே கொண்டு வந்தால் இந்த இடம் கர்த்தருக்கு ஆராதனை ஸ்தலமாக மாறும் என்று அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் எடுக்கிறான். பெத்தேல் என்ற அர்த்தம் என்ன? கர்த்தருடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலயம் என்பது மிக முக்கியமானது. கர்த்தருடைய ஆலயத்தை தேடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே மற்ற இடத்துல சண்டை போடுறது போல இங்க நம்ம சண்டை போடக்கூடாது. Because God is watching us. Because we are worshiping our living God. செத்து போன கடவுளை ஆராதிக்கிறாங்க. God is watching us very carefully. கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது ஒரு நடையை காத்துக்கொள்ள வேண்டும். பௌதிகமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். இன்னைக்கு சில சபைகளில் போயிட்டு நான் வரும்போது அழுது கொண்டு வந்திருக்கிறேன். என்ன சண்டை போடுறாங்கடா, என்ன ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போடுறான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசாம இருக்கிறான். இவ பக்கத்துல உட்கார்ந்து அவ பக்கத்துல உட்கார மாட்டான். நீ பேசி 50 வருஷம் 18 வருஷம் ஆச்சு ஒருத்தரோட ஒருத்தர் பேசி. ஆனா சொல்ற வருகின்றார் இயேசு வெகு விரைவிலே பாட்டு பாடுகிறோம். கர்த்தர் இன்றைக்கு வருவார். Are you ready to face our Lord Jesus Christ? இயேசு நிச்சயமா வரப்போறார். அவருடைய வருகை நிச்சயமா இருக்க போகிறார். 2வது அனுபவம், ஒரு பெத்தேலின் அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது அனுபவத்தை நான் சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாக அடுத்த காரியத்தில் கடந்து சொல்கிறேன். 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தில்
வாசிங்கள், யாராவது ஒருத்தர் வாசிங்கள். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக கர்த்தர் என்னை அனுப்புகிறார். கில்கால் என்றால் ஆண்டவர் நம்மை வணைந்து கொள்கிறார். வணைவதற்கு நாம் அவருக்கு பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் கில்கால். இரண்டாவது அனுபவம் பெத்தேல் என்றால் கர்த்தருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என் நண்பர் ஒருவர் திருநெல்வேலி பக்கத்திலே ஒரு சபை வைத்திருக்கிறார். ஒரு சின்ன திருச்சபைதான். சாட்சி நேரம் என்று ஒரு நேரம் வைப்பார்கள். அந்த சாட்சி நேரத்தில் சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு அருமையான ஐயா, ஒரு 45 வயது இருக்குமா, அவர் எழுதி நின்று கொண்டு அழுது கொண்டே இருந்தார். முன்னாலே இருந்த நண்பர் பாஸ்டர் சொன்னார், பிரதர், ஏன் பிரதர் அழுறீங்க? நீங்க இப்படி அழாம சாட்சி சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. அவர் அழுதுட்டே சொன்னாராம், போன புதன்கிழமை என் மகனுக்கு நெஞ்சு வலி இருந்தது. நாங்கள் சில மருத்துவர்களை பார்த்தோம். ஆனால் பாஸ்டர் சொன்னால் அவருக்கு கஷ்டமா இருக்குமே என்று சொல்லவில்லை. வியாழன் வந்தது. நாங்கள் நினைத்தோம் பாஸ்டர் எங்களுக்கு உபவாசத்தை ஜெபிப்பார், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று நாங்களே மருத்துவமனைக்கு சென்றோம். வெள்ளிக்கிழமை யோசித்தோம், பாஸ்டர் எங்களுக்கு உபவாச ஜெபத்தில் இருப்பார், ஆகவே அவருக்கு சொல்ல வேண்டாம் என்று நாங்கள் மருத்துவமனைக்கு போனோம். ஆனால் சனிக்கிழமை என் மகன் தாங்க முடியாத வேதனையோடு மறித்து போனான். 15 வயது அவருக்கு. மருத்துவமனையில் நாங்கள் அழவில்லை, வீட்டிலே போய் நாங்கள் அழவில்லை. ஏனென்றால் அழுதால் ஊர் கூடிவிடும். அடுத்த நாள் ஞாயிறு ஆராதனைக்கு நாங்கள் வர முடியாது. ஆகவே எங்களுடைய வீட்டிலே ஒரு கட்டிலே பிள்ளையை படுக்க வைத்துவிட்டு நாங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். எனக்கு அதை நம்பவே முடியாது. ஒருவேளை மகன் மரித்து போனான் என்று தெரிந்தால் இந்த ஆராதனை இன்றைக்கு நின்றுவிடும். ஆராதனை நிற்க கூடாது. ஆகவே வீட்டிலே ஒரு கட்டிலே போட்டு என் மகனை மூடி வைத்து விட்டு வந்திருக்கிறோம். ஆராதனை முடிந்த உடனே நீங்கள் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணுகிறார்கள். பாஸ்டர் அங்கிருந்து ஓடி வந்தவரை கட்டி பிடித்துக் கொண்டு இதை பற்றி சொல்லாமல் இருந்தீங்களே பிரதர், இதற்காக சொல்லியிருக்க கூடாதா என்று கேட்டபொழுது மனுஷன் சொன்னாராம், நீங்க தானே சொன்னீங்க கர்த்தருடைய ஆராதனை என்பது முக்கியம், கர்த்தருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள், பின்ன ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? ஆராதனை முடித்து விட்டு எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆராதனை அற்பமாய் நினைக்கிற ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆராதனை அற்பமாய் நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், பெத்தேலின் அனுபவம் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. மூன்றாவது இங்கே பார்க்கிறோம், பெத்தேலின் அனுபவத்தை கடந்து எரிகோ என்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். எரிகோ என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சந்திரன் என்ற அர்த்தம். நீங்கள் நெற்றிலே போய் பாருங்கள், அல்லது வீட்டில் இருக்கிற கமெண்ட்ரி, பைபிள் கமெண்ட்ரியை நீங்கள் திருப்பி பாருங்கள். எரிகோ என்று சொன்னால் 2 அர்த்தங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று சந்திரன் என்ற ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள், இன்னொன்று கனி நிறைந்த பட்டணம், கனி நிறைந்த ஒரு பட்டணம் என்று ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறான். சூரியனும் சந்திரனும் மற்ற 11 நட்சத்திரங்களும் அந்த யோசேப்பை தாழ விழுந்து பணிந்து கொள்கிறார். காலையில் அப்பாட்ட சொல்றான், அப்பா இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் பாரு, யாக்கோபு சொல்றார். அப்ப யாக்கோபு கேட்டான், என் அருமை மகனாகி யோசேப்பே, நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை விழுந்து பணிந்து கொள்வோமோ? இங்கே சந்திரன் என்று யாரை குறிக்கிறார்கள் தெரியுமா? ராகேலை அல்ல. இவன் பிறந்தவுடனே அவன் சகோதரன் பிறந்தவுடனே அவள் இறந்து போனாள். ஆனால் இங்கே அவனுடைய மூத்த மனைவியை குறிக்கிறான். அவனுக்கு ஒரு மூத்த மனைவி இருந்தது, லேயாள் என்ற மாறு கண்ணுடைய ஒருத்தி இருந்தாள். அவளைத்தான் இங்கே குறிக்கிறான்.
நானும் உங்க அம்மாவும் மற்ற 11 சகோதரர்களும் உன்னை தாழ விழுந்து பணிந்து கொள்வோமோ? லேயாள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? தேவனிடத்தில் கதறுகிற ஒரு பெண். எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரே, எனக்கு தாரும் என்று கண்ணீர் வடிக்கிற ஒரு பெண், ஜெபிக்கிற ஒரு பெண். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும் என்றால், தேவனோடு நாம் வாழ வேண்டும் என்றால், தேவனோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனோடு கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரமாயிரும் ஆண்டவரோடு ஜெபிக்காவிட்டால் அவள் பரிசுத்தத்தை அவள் காத்துக்கொள்ள முடியாது. ஒரு பரிசுத்தவான் இன்னொரு தேவ மனுஷனோட வீட்டுக்கு போனார். அந்த வீட்டையெல்லாம் சுத்தி பார்க்கும்போது அந்த படுக்கை அறையிலே, பெட்ரூமிலே 2 குழிகள் கிடந்ததாம். ஒருவரை பார்த்து கேட்டார், ஐயா, இந்த படுக்கை அறையிலே 2 குழிகள் கிடக்கிறது, இதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார். அப்படி சொன்னார்கள், இந்த பரிசுத்தவான் இந்த உலகத்தில் வாழும்போது அதிகாலையில் எழும்பி, நேரப்பட எழும்பி, இதே இடத்தில் முழங்கால் கண்டு ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபித்து 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 இந்த இடத்துல பள்ளமா மாறி இருக்குது அப்படின்னா, இந்த பரிசுத்தவானும் அதே இடத்துல முழங்கால் பண்ணிட்டு சொன்னாராம், என்னையும் எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்துல சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்க வைக்கிறது ஜெபம் தாங்க. ஏதாலும் சாதிக்கவே முடியாது. ஒருவேளை படிப்பினால் சாதிக்க முடியாது, ஒருவேளை நம்முடைய அதிகாரத்தினால் சாதிக்க முடியாது. பட் உங்க ஜெபத்தினால சாதிக்க முடியும். நீங்க எத்தனையோ பிள்ளைங்க சொல்றாங்க, எங்க அம்மாவுடைய ஜெபம், எங்க பாட்டி அம்மாவுடைய ஜெபம், என்னுடைய தகப்பனுடைய ஜெபம். நானே சொல்ல முடியும், இந்த 22 வருஷமா எங்க ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்றேன். பரத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது. There is no other help from man, but my help is coming from the Lord. சத்தியமா சொல்ல முடியும், மார்தட்டி சொல்ல முடியும். எங்க ஆண்டவர் உயிரோட இருக்காங்க, அவ்வளவு தைரியமா நான் அவங்க நினைக்கிறேன். தேவைகள் வரும்போதெல்லாம் ஒரு இடத்துக்கு செல்வது. என் பைக் எடுத்துக்கொண்டு எங்க வீட்டு பக்கத்திலே ஒரு மலை இருக்கிறது, ஒரு சின்ன மலை இருக்கிறது. அந்த மலையின் பக்கத்தில் என்னுடைய பைக்கை கொண்டு நிறுத்திவிட்டு தன்னந்தனியாய் போய் உட்கார்ந்து எனக்கு எவ்வளவு அழ முடியுமோ, எவ்வளவு கண்ணீர் வடிக்க முடியுமோ நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் எங்க ஆண்டவர் சரியான நேரத்தில் என் தேவையை சந்திக்கிறது என்று. நெருக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஐயா, நான் இதை எப்படி சந்திப்பது, எப்படி நான் வாழ்வது என்கிற ஏக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? லேயாள் தேவனுடைய பாதத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர், தேவனுடைய பார்வையில் காத்திருக்கிறவர். எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஆண்டவரே. தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கிறவர். 4வது ஒரு அனுபவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ள முடியாத விரும்புகிறேன். 6ஆம் வசனத்திலே கடைசியாக ஒரு காரியம் வருகிறது. இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் ஆண்டவர் அந்த எலியாவை சுழல் காற்றிலே ஆண்டவர் எடுத்துக் கொள்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு எலியா அவனை நோக்கி, இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உன்னை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உன்னுடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். கடைசியாக ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்தின் பெயர் யோர்தான். யோர்தான் என்கிற வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன் என்னவென்றால் கம் டு த லோயர் ரீஜன் என்று மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார்கள். கம் டு த லோயர் ரீஜன், தாழ்வான இடத்துல அது விழுகிறது அப்படின்னு அர்த்தம். மேலே ஒரு இடத்துல இருப்பது ஒரு தாழ்வான ஒரு இடத்துக்கு வருகிறது. ஒரு மனுஷனை வேத புத்தகத்தில் உங்களுக்கு காட்டுகிறேன்.
அவருடைய பேர் நேபுகாத்நேச்சார். கொஞ்சம் அறிவுள்ள மனுஷன், கொஞ்சம் ஞானம் உள்ள மனுஷன். அவன் சொன்னான், நான் கட்டின பாபிலோன் மாடு கொள்ளத்திக்கிறது போல அவன் ஆக்கிட வேண்டாம். ஆனா இன்னொருத்தன் சொன்னான், நானும் சிறுமையும் எளிமையுமானவன், ஒன்று கொலவாத பாத்திரம். மகாபெரிய கோலையாத்து நின்று கொண்டிருக்கிறான். சவுலால யுத்தத்துக்கு போக முடியவில்லை. வேடிக்கை பார்க்க போயிருக்கிறான். ஒரு சின்ன பொடி பையன், சோட்டா பையன் சொல்லுவோம் பாருங்க, சோட்டா பையன் போயிருக்கிறான். தேவனாகிய கர்த்தரை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பெரிய கோலியாத் தேவனுடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறான். தூஷித்துக் கொண்டிருக்கும் போது சவுல் வாளை மடக்கி கொண்டு வீட்டில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான். தாவீது ஒரு கண்ணியமான மனுஷன், ஒரு கொடிய மனுஷன். அவனுக்கு முன்னால போய் நிற்கிறான். நான் போகிறேன் அவனுக்கு விரோதமாய். நீ எங்கடா போக முடியும்? அற்பமாக நினைச்சாங்க. நீ என்னடா சாதிக்க முடியும்? அவன் சொன்னான், நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தரை மட்டும் தாழ்த்துகிறான். என் ஆண்டவர் பெரியவர், நான் ஒன்றுக்கும் உதவாதவன். என்னை கேட்கிறேன் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எப்பொழுது ஒரு தேவ மனுஷன் தன்னை ஆண்டவர் பார்வையில தாழ்த்துகிறானோ அப்பதாங்க ஆண்டவர் அவரை உயர்த்துறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஊழியர்களை பார்த்திருக்கிறேன், சில மனிதர்களை பார்த்திருக்கிறேன். கொஞ்சம் பணம் வந்துட்டா போதும், அவங்களை கையிலே பிடிக்க முடியாது. எனக்கு தெரியும், their end is very near. I am saying in the name of Jesus, their end is very near. நான் பார்த்துட்டு சிலரை பார்த்துக்கிறேன், பணியோடு இருக்கிறத பார்த்துக்கிறேன். கர்த்தர் உன்னதங்களிலே போய் உயர்த்துவார். நாம் உயர்ந்திருப்பது நம்முடைய ஞானத்தில் அல்ல, நம்முடைய படிப்பில் அல்ல, நம்முடைய கிருபையில் அல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்கிலாந்து தேசத்துல விக்டோரியா மகாராணியார் என்கிற ஒரு மகாராணி அம்மா இருந்தாங்க. நான் கல்கத்தாவிலே என்னுடைய பட்டப்படிப்பை நான் சராம்பூர் பல்கலைக்கழகத்தில் நான் படித்துக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு விக்டோரியா மகாராணியார் அரண்மனை என்று ஒன்று இருக்கிறது. நீங்க கல்கத்தாவில் போனால் அதை பார்க்கலாம். சில நேரங்களில் நேரம் கிடைக்கும் போது நானும் என்னோட படித்த மாணவர்களுமா சேர்ந்து சும்மா அப்படி போயிட்டு அந்த விக்டோரியா மகாராணியார் அரண்மனை எல்லாம் பார்த்துட்டு வருவோம். அந்த விக்டோரியா மகாராணியை ராணியாக மாற்றப் போகிறார்கள். அப்பொழுது விக்டோரியா மகாராணி என்றால் உலகத்துக்கே அவதான் ராணி. இந்த அமெரிக்காவையும் அவங்க தான் ஆட்சி செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய உத்தியோகம் அது. ஒரு இதே போல ஒரு பெரிய ஒரு சர்ச், ஒரு கத்தீட்ரல் சர்ச். அந்த சர்ச்சில் தான் அவங்களை ராணியாக அபிஷேகம் செய்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா அப்படியே நடந்து வர்றாங்க. அருள் ஏராளமாய் பெய்யும் அப்படிங்கிற பாட்டை எல்லாரும் சத்தமா பாடுறாங்க. இங்கே ஒரு ஆர்ச் பிஷப் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போது மகாராணி அம்மா நம்ம நடுவில் வந்திருக்கிறாங்க. இங்கே ஒரு அழகான ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆசனம் போட்டிருக்கிறாங்க. இந்த ஆசனத்துல உட்காருவாங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா மெதுவா நடந்து வந்து தன் கையிலே ஒரு பரிசுத்த வேத புத்தகத்தை கொண்டு வந்தாங்க. கிங்ஸ் ஜேம்ஸ் வேர்சன் என்கிற அந்த வேத புத்தகத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து அந்த தங்க ஆசனத்துல இந்த பரிசுத்தமான வேத புத்தகத்தை வைத்துட்டு அதுக்கு பக்கத்துல முழங்கால் போட்டாங்க. ஆர்ச் பிஷப் சொல்றாரு, இல்லமா நீங்க இந்த தங்க ஆசனத்துல உட்காருங்க. நம்ம சொன்னாங்க, நான் இந்த ஆசனத்துல உட்கார்ந்தா எங்க இங்கிலாந்து தேசம் கெட்டு போயிடும். ஆனா எங்க ராஜா அதுல உட்காரட்டும், என் தேவன் இந்த ஆசனத்துல உட்காரட்டும், நான் கீழே உட்காருகிறேன் என்று சொன்னார்களா. இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகள்,
ஆட்சியில இங்கிலாந்து தேசத்தின் கொடி கட்டி பறந்ததான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என் ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மை தரை மட்டும் ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்துவோம், அவருடைய பாதங்களை முத்தம் செய்வோம். ஆண்டவரே, நீங்க உயர்ந்த ஆராதனையில நான் தாழ வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும், நான் தாழ வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுவோம். என் ராஜாவுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, என் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எலியா சுழல் காற்றில எடுத்து கொண்டு போகப்படுவதற்கு முன்பதாக 4 இடத்துக்குள்ளே வருகிறார். ஒன்று, அந்த திருகையில வைத்து ஆண்டவர் நம்மை திரிக்கும் போது பொறுமையோடு அவருடைய காதலை காத்திருப்போம். ஆண்டவரே, என்னை வணங்கிக்கோங்க, என்னை அடிச்சுக்கோங்க, என்னை கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமா நீங்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வருவீங்க. 2வது, கர்த்தருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய ஆராதனை அல்பமா நினைச்சிடாதீங்க. தேவனுடைய ஆராதனையில வந்து உங்க பலத்தை, உங்க ஞானத்தை காட்டிடாதீங்க. 3வது சொன்னேன், இல்லையாளை போல தேவ சமூகத்தில் கதறுவோம். 4வது, இங்கே நாம் வாசிக்கிறோம், யோர்தான் என்று சொன்னால் that is coming down from the high, மேலிருந்து அது கீழே வருகிறது. நாம் தரை மட்டும் நம்முடைய பாதத்தில் தாழ்த்துவோம். ஒரு நாள் வரும், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிபதியாக்குவேன் என்று என் ஆண்டவர் வானத்திலே வரும்போது நீங்களும் நானும் அருவமாக்கப்பட்டு அவரோடு கூட வாழும்படியாக கடந்து செல்லலாம். இதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய ஜெபம் அதுதான். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு மனிதர்களும் இந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஜெபம் நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம், நம்ம யாரும் எழுந்திருக்கலாம். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது என் ஆவியில் உணர்ந்துகிறது. தேவனுடைய கிருபை இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன், என் இடத்தில் உணர்கிறேன். 2 பேர் 3 பேர் நாமத்தினால் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கே கூட இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் முன்பதாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஏதோ ஊழியம் செய்துவிட்டு போக வேண்டும், ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு போக வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரன் அல்ல. எதையாகிலும் என் ஆண்டவரிடத்துல கேட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஊழியக்காரன். ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? என்னை தாழ்த்துகிறோம் என்று சொல்வீர்களா? கொஞ்சம் வாய்த்தரம் ஜெபிக்கலாமே. எல்லாரும் வாய்த்தரம், ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சொல்லுங்க பாருங்க. ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே சொல்லுங்க. வாய்த்தரம் சொல்லி எங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. கர்த்தருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு பலம் தார் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனை பார்க்க ஜெபிக்கலாமா? ஆமென். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவன் சுழல் காற்றிலே ஆண்டவரே ஏறி போனது போல ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய வருகையில காணப்படத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் என்னுடைய பாதத்தில் சொல்லிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த நாமம் மட்டும் மையப்படுத்தும். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம்.